அனைவருக்கும் வணக்கம். இதுவே என் பேச்சுக்கு துவக்கம். தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் இவை அனைத்தையும் சேர்த்தது முத்தமிழ். தேன் தமிழ் பேச்சுக்களாலும் தட்டு தமிழ் எழுத்துக்களாலும் இம்மாபெரும் சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற இம்மா மன்றத்திலே என்னா உரையாடுவதற்கு நாடுகின்ற தலைப்பு நடையில் நின்றைய நாயகன் ராமன். ராமனை பற்றி கவி சக்கரவர்த்தி கம்பர் அயோத்தியா காண்டம் முதல் யுத்த காண்டம் வரை படிப்படியாக உயர்த்தி சொல்லியிருக்கிறார் என்பதை பற்றி என் சிந்தைக்கு எட்டிய கருத்துக்களையே அடியேன் இங்கு பதிவிட வந்து விஸ்வாமித்திரர் தசரதனிடம் தாம் இயற்றும் வேகிற்கு தொல்லைகள் தரும் அரக்கர்களை அடக்கியாலும் கரிய செம்மல் ராமனை தா என்று கேட்ட பொழுது விளையும் வயிறு முளையிலேயே தெரியும் என்பதை போல் விஸ்வாமித்திரரின் வேள்வியை காத்தவர் ராமன் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா? இன்பம் துன்பம் எதையும் சமமாக கருதும் மனத்திற்பம் ராமனிடம் இருந்ததினால்தான் இத்திருப்பதம் மேவு என்ற போதிலும் இத்திருத்துறந்து காடியேக என்ற போதிலும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை முகத்தினை ஒத்தது அம்மா என்று கூறும் வரிகள் நடையில் நின்று நாயகன் ராமன் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. ஆம் நண்பர்களே, ராமனும் சீதையும் இலக்குவனும் வனவாசம் செல்வதற்கு காரணமாக இருந்த கைகேயை தெய்வமாக கருதியவர் ராமன். இங்கு பகை பாராட்டவில்லை. தன் தந்தை தசரதனிடம் கூட தீயள் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியுமாய் வரம் தருக என தாழ்தல் என்று கம்பர் எடுத்துரைப்பதில் இருந்து ராமன் மனோட்டம் எப்படிப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அயோத்திக்கு திரும்பிய பிறகு தன் தாயார் மூவரையும் வணங்கினாலும் முதலில் கைகேயை வணங்கினார் என்பதே உண்மையான வரலாறு. பகைவனுக்கு அப்பாய் நன்கஞ்சே என்று பாரதின் வாக்கிற்கு ஏற்ப ராமனின் உள்ளம் அமைதியானது என்று சொன்னால் அது மிகையாகும். தனது மனைவியை அசோகவனத்தில் சிறை வைத்து அடைத்த ராவணனை முதல் நாள் போரிலேயே அழித்திருக்கலாம். ஆனால் ஆயுதங்களின்றி நிராயுதமானியாக நின்ற ராவனிடம் இன்று போய் நாளை வா என்று போர் தர்மத்தை கடைபிடித்த காரணத்தினால்தான் நடையில் இன்றைய நாயகனாக ராமன் வளம் வந்திருக்கிறார் என்பதே நிதர்சனமான உண்மை. 21 தலைமுறைகளாக அரசர்களை மனு என்ற ஆயுதத்தால் வெற்றி கொண்ட பரசுராமன் என்னுடைய விஷ்ணு தனுசை முறித்து காட்டு என்று சவால் விட்ட பொழுது அதற்காக சற்றும் கலங்காமல் துணிச்சலுடன் சவாலை ஏற்றுக்கொண்டு விஷ்ணு தனுசை முறியடி வெற்றி பெற்றதால் ராமன் தன்னை கொன்று விடுவாரோ என்று பரசுராமன் எண்ணிய வேளையில் ராமனோ நீங்கள் ஜமத்கனி முனிவரின் மகன் ஆகையால் நான் உங்களை கொல்ல மாட்டேன் அஞ்சற்க என்று அபயம் அளித்துள்ளார் என்றால் ராமன் எப்படிப்பட்ட இரக்கம் குணமுடையவராக இருந்திருப்பார் என்பதை நாம் இத்தருணத்தில் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு சேது அணை கட்டி அதன் மீது படை நடத்தி ராவணனை வெல்ல திட்டமிட்டவர் ராமன். இதற்காக 7 நாட்கள் வருண பகவானை வேண்டியும் ஆனால் வருண பகவான் வரவில்லை. பொறுமை இழந்த ராமன் வருணனின் உறைவிடமான கடல் மீது 4 படையை வீசினார். கடல் கொந்தளித்தது, ஆர்ப்பளித்தது. இதனை கண்ட வருணன் ஓடி வந்து ராமன் பாதங்களில் வீழ்ந்து தனக்கு அபயம் அளிக்குமாறு வேண்டியுள்ளார். சந்தர்ப்பம் கிடைத்தால் நீதியாவது நியாயமாகும் என்று சிந்திக்கும் தற்போதைய சூழலில் நேரிய வழியில் ராமன் செயல்பட்ட காரணத்தினால்தான் கம்ப ராமாயணத்தின் நாயகனாக திகழ்கிறார். மேருவை பறிக்க வேண்டி, விண்ணை இடிக்க வேண்டி, நீரினை கலக்க வேண்டி, நெருப்பினை அழிக்க வேண்டி, பாரினை எடுக்க வேண்டி ராவணனுக்கு அறுதியேன் என்று சீதையிடம் வீரம் பேசிய ராவணன் கூட ராமன் ஆற்றலை போர்க்களத்தில் கண்டு வென்றிலேன் என்ற போது வேதம் உள்ளளவு யான் நின்றுடன் என்றோ மற்ற விராமன் போர் நிற்குமாகி ஒன்றுதழ் ஒரு காலத்தும் தவிரமோ புதுமை கண்டு இன்றுள்ளார் நாளை மாழ்வார் வெளுக்கு இறுதி உண்டோ ராமன் எரிந்த அம்புகள் அளவில்லாத அரக்கர் சிலையை ஆனால் அவர் முகத்தில் சிறிதளவும் சினவில்லை. இதனை கண்ட ராவணன் தனது பாட்டனார் மாலியவானிடம் நாசம் வந்துற்ற போதும் நல்லதொரு பகையை பெற்றுள்ளேன் என்று கூறியுள்ளார் என்றால் ராமன் எப்படிப்பட்ட மனிதராக வாழ்ந்திருப்பார். இவ்வாறு கம்ப ராமாயணத்தின் நடையில் நின்றைய நாயகனாக திகழ்கிற ராமனை கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும்
பாருள்ளளவும் பரந்தாமனுள்ளளவும் பேசப்பட வேண்டும். ஆம், அதுதான் சரி. நன்றி, வணக்கம்.